ஹாய்ப்பா, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு ஜெயசாந்தி கிச்சன்ஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு சின்ன ரெசிபி ஒன்று இதில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபிஷ் ஃப்ரை மசால் பொடி பண்ணுறேன் நான். பாருங்கள், ஈஸியான மெத்தடில் இதை செய்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வழந்தமாக அது போட்டு கலந்துட்டு நீங்கள் ஒரு 1/2 ஊற வச்சுட்டு சாதமெல்லாம் வடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அதை வறுத்து சாப்பிட்றலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? ஓகேப்பா, இப்போது கடாய் லேசாக வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரிங்களா? மிளகு நான் டேபிள் ஸ்பூன் போடலப்பா, வெறும் ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். மிளகு அது ஒரு 1.5 ஸ்பூன். இப்போ ஒரு 10 மிளகா கலருக்காக காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 10 மிளகா காரத்துக்காக இந்த சில்லி இந்த சில்லி போட்டிருக்கேன். சரிங்களா? ரெட் சில்லி போட்டிருக்கேன். இது வந்துட்டு காஷ்மீர் சில்லி வந்துட்டு கலருக்காக போட்டிருக்கேன். இது வந்து காரத்துக்காக போட்டிருக்கேன். ஓகேங்களா? சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். சரிங்களா? இதையும் போட்டுக்கலாம். இது வந்துட்டு தனியா வந்துட்டு போட்டு 2 கொஞ்சம் காரமாக எடுப்போது. சரிங்களா? அதில் போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 30 கிராம் இருக்கும். உங்களுக்கு 30 கிராம் 35 கிராம் இருக்கும். அவ்வளோதான் எக்ஸாக்டாக சொல்லப்படும். சரிங்களா? இது வந்துட்டு மொத்தம் 50 கிராம்னா நான் ஒரு 15 கிராம் எடுத்து வச்சுட்டு இது வந்துட்டு 35 கிராம் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த காரம் எல்லாமே சரியாக போடும், ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து இதை லேசாக வறுத்துக்கலாம். சரிங்களா? தீயை விடாமல் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து சோம்பு சீரக பொடி போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன், தனியா, காஷ்மீர் சில்லி, நார்மல் சில்லி காரத்துக்காக நார்மல் சில்லி போட்டிருக்கேன். சரிங்களா? இதை கொஞ்சம் நம்ம லேசாக வறுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மெல் வர அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுக்கலாம். ஈஸியான மெத்தட் தான். நம்ம ஃப்ரீயாக இருக்க சொல்லி இதை செய்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடலாம். நார்மலாக நல்லா நம்ம மீன் வறுக்கிறது கூட இதாக இருக்கும். இது கடையிலலாம் இப்போ வாங்குவீங்கள, அதுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம். சரிங்களா? நான் எப்பவுமே அடிக்கடி மீன் தான் நிறைய சாப்பிடுவேன். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பொடி செய்து வச்சுக்குவேன். ஆஃபீஸ் வந்து வந்தோடனே இதை போட்டு எடுத்து வச்சுருவேன். ஊற வச்சுருவேன். கலந்துட்டு வந்தோடனே கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். எப்பவுமே மீன் நான் அது வந்தோடனே கழுவிட்டு ஒரு வாட்டி எப்பயுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா ஒரு வாட்டி நல்லா எடுத்து கொஞ்சம் இன்னொரு வாட்டி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். சரிங்களா? எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா போட்டு கலந்து ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் ஊறிட்டு இருக்கோம். நம்ம அதுக்குள்ளே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் லன்ச் எதெல்லாம் டின்னர் எதனா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்போ செய்துக்கலாம். இல்லை லஞ்சுக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் செய்துட்டு கடைசியில் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ அந்த மசாலா யூஸ் பண்ணி நல்லா ஊறிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இது ஒரு குட்டி சிம்பிள் ஃபிஷ் ஃப்ரை மசாலா. சரிங்களா? செய்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஸ்மெல் வரணும். இந்த மிளகாலாம் மரமரன்னு ஆகிடும். அப்போ தான் வந்து தூள் நிறைய வரும் நம்மளுக்கு. சரிங்களா? அதுக்காக தான். ஆனால் தீயை விடக்கூடாது. மரமரன்னு வரா மாதிரி வறுத்துக்கலாம் போதும். நம்மளுக்கு சுக்கு பூண்டு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது நம்மளுக்கு. சரிங்களா? அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ வதந்துச்சு, நல்லா ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பச்சரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சரிங்களா? வேர்க்கடலை இது ஒரு 3 ஸ்பூன், கடலைப்பருப்பு இது ஒரு 3 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ இதில் போட்ட நான் பச்சரிசி வந்துட்டு முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகவும் வேர்க்கடலை வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். சரிங்களா? கடலைப்பருப்பு வந்துட்டு
அது வந்துட்டு அந்த திக்னஸ்க்காகவும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஒன்று ஒன்று எப்படியே பார்த்து பார்த்து நம்ம செய்து எடுத்து வச்சிங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அதனால் வந்தோமா போட்டோமா. சரிங்களா, சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கடையிலலாம் எதுவும் ப்ரிசர்வேட்டிவ்லாம் இல்லாத வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா, அதுக்கு தான் நான் இது போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபிஷ் ஃப்ரை ஒன்று போட்டிருக்கேன், ஃபிஷ் ஃப்ரை மசாலா. அதையும் என்னோடய லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஒரே மாதிரி வறுத்து சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிட்லான்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களாப்பா, நம்ம போய் கஷ்டப்படுறதே நம்ம சாப்பிட்றதுக்காக தான், நம்ம பசங்களுக்காக. சரிங்களா, நம்ம பசங்க நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும். சரிங்களா, அதுக்கு தான் கஷ்டப்படுறோம், அந்த ஒரு சாப்பாடுக்காக தான். சரிங்களா, அந்த சாப்பாடை நம்ம ருசியாகவும் சமைச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கெமிக்கல் இல்லாத பொருளை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே நேச்சுரலாகவே சாப்பிட்டா உடம்புக்கும் ஹெல்த்தி. சரிங்களா, பாருங்கள், நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கூட வேறு எதுனா போடலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இது போடாதீங்க, இது நல்லதில்லை, போடக்கூடாது அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள். சரிங்களா, நான் செய்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. சரிங்களா, எந்த கமெண்ட்னாலும் எனக்கு போடுங்க. சரிங்களா, அப்போ தான் எனக்கு மேலும் மேலும் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களாப்பா, ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று போடுவோன்றதுக்காக நான் போடுறேன்ப்பா. சரிங்களா, நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றோம், அந்த மாதிரி சரி மற்றவங்களும் சாப்பிட்டோன்றதுக்காக தான் நான் போடுறேன். சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சந்தோஷப்படட்டும் சாப்பிட்டுட்டு. சரிங்களா, இதுக்கு பச்சை அரிசி தான்ப்பா யூஸ் பண்ணணும், நம்ம புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மீன் வளர்க்குற டைமில் அப்போ தான் அது இது எல்லாத்தையுமே தேடி போடுறதுக்கு டைம் ஆகும். அதனால தான் இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டோம் நம்ம. சரிங்களா, அப்போ மறந்துடும் என்ன போட்டோம், எதுனா ஒன்று போட்டோமா இல்லையான்னு மறந்துடும். இது எல்லா பொருளும் இருக்குது. ஈஸியாக ஒரு ஸ்பூன் இதுக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்களா மீன், அதுக்கு அளவு நான் சொல்கிறேன். நான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. சரிங்களா, போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இது நல்லா இருக்குதுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. இதில் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்கப்பா. சரிங்களா, வறுந்துச்சு. சரிங்களா, நல்லா வறுத்தாச்சு. சரிங்களா, நல்லா வாசமாக வருது. போதும், நான் இதை எடுத்துறேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டிருக்கேன். சரிங்களா, அதையும் போட்டு நம்ம லேசாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு போட்டிங்கன்னா அது உள்ளே ஈரத்தன்மைலாம் போயிடும். சரிங்களா, இல்லைனா ஈரமாக இருந்தால் நம்மளுக்கு பொடி கெட்டு போயிடும். அதனால் இதையும் வறுத்துட்டு போட்டுக்கலாம். மீன் வறுக்க சொல்ல லெமனு இல்லை புளி நம்ம ஊற்றுவோம். சரிங்களா, அதுக்கும் இதிலே போட்டு நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா இன்னும் ஈஸி. கொஞ்சம் ஈரத்தன்மை போட்டோம்ப்பா. இப்போ அவ்வளோதான்ப்பா, புளி கூட கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. சரிங்களா, போதும். இப்போ போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நம்ம வறுத்து வச்சுக்கலாம், அதில் போட்டுக்கலாம். ஓகேப்பா, அவ்வளோதான். இதில் கெடாமல் இருக்க நான் சும்மா 2 ட்ராப் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். சரிங்களா, இது வந்துட்டு நம்ம பொடி அரைச்சி வச்சோம்னா இது கெடாது, அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இந்த பொடியை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அந்த ட்ராப் ஊற்றிக்கிது, இந்த வாசனையும் நல்லாயிருக்கும். இதை அரைச்சி வச்சு இதை 1 மாதம் வச்சு கூட சாப்பிட்லாம். சரிங்களா, அதுக்கு தான் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கெடாமல் இருக்கிறதுக்கு தான். அவ்வளோதான்ப்பா, இது சூடு ஆறணுன்னா நான் உங்களுக்கு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். சரியாப்பா, அவ்வளோதான்ப்பா. இதில் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் குறைன்னு. சரிங்களா, இப்போ இதில் நான் 2 பொருளை ஆட் பண்ண போகிறேன், பாருங்கள். சரிங்களா, அவ்வளோதான்ப்பா, மீன் வறுவல் பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி செய்து நீங்கள்
நல்ல ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? இவ்வளோதான், மீன் பொடி வறுவல் ரெடி. சரிங்களா? இதை செய்து சமைச்சு பாருங்கள். சரிங்களா? எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எப்படி இருந்ததுன்ட்டு செய்து பார்த்துட்டு. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேப்பா? இதோட நல்ல டிஷ்ஷோடு நான் உங்களை பார்க்குறேன். சரிங்களா? பாய்.